வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது விருச்சிக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து 7 இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7 வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு ரொட்டேஷன், லோன்ஸ்க்கு எடுத்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான குரு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வேலை சம்பந்தமான விஷயங்கள், அதாவது வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து சிறப்பான ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதி 4 என்பது தாயாருக்கும் அவங்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான சின்ன பிடிவாதங்கள் ஈகோ இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து அந்த 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸை கொடுத்துரும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துனது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள், காதல் திருமணங்கள் கைக்கூடி வருவது, குழந்தைகளுக்கு வந்து திருமணம் கைக்கூடி வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி செவ்வாய் 7 இருக்கும்போது வேலையில் இருக்கும் நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9 இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க, கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சந்திரன் 9ஆம் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் புதன் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். அடுத்த கட்டத்திற்கு வந்து தொழிலை கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளும் சிறப்பான வெற்றியை தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்குது. 10 இருக்கும்போது பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக வந்து 10 இருக்கும்போது தொழிலில் வந்து ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் ஆசை காட்டி என்னோட மோசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் தேவை. அதை பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இதுமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், 9 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம 10ஆம் அதிபதி வந்து 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் தொழிலை பார்த்துன்னு கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். செவ்வாய் புதன்கிழமைகளில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அது வந்து 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ், சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுவும் வந்து குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் கணவன் மனைவி வந்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்காக வியாபாரத்திற்காக வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வந்து வக்கரமாக இருக்கும். தாயார் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. இருந்தாலும் வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஃபாஸ்ட்டில் இருக்கார், அதுதான் விஷயம். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ரிச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி வந்தாங்க, பெரிய லாபம், பெரிய வெற்றிகள், பிரயாணங்கள், நல்ல வெற்றிகள், வெளிநாட்டில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி வந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல வெற்றிகள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல பெரிய வெற்றிகள் எல்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சிவனை வழிபாடு பண்ணினா ஓம் இறைவன் வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோட வம்சாவழியில், எங்கள் தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோட தங்கை, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள். ஸோ அந்த மாதிரி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க. ஸோ இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா, நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள், நம்ம புத்திசாலியை நம்ம வந்து அவனை அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம். ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி கிடையாதுங்க, அவங்க தான் நாம. அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ, இந்த மாதிரி இந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குமானா நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர், ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ நல்ல வேலை, நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முதல் ஆண்டுலேயே வந்து கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு, இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து 1970s நடந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டத்தில் 1970s. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை வளருதுங்க. ஸோ வளர பார்த்திங்கன்னா அதனால் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா 3வது கூட ஒரு குழந்தை இருக்குது. முதல் குழந்தையும் 3வது குழந்தையும் நல்லா செட்ரேட் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த 2வது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க. தேவையில்லாத சவாசங்கள், தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சு அவர் ரொம்ப இதை பண்ண. ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 35-40 வயசு ஆகிற வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற 2 குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை. ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம், சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம், ஒரு கர்மா பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க. ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும். எப்படி உட்காருன்னா, உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும், இல்லை உங்கள் பேரனாக உட்காரும். நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது, ஓகேங்களா? ஆனால் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணுந்து ரத்தம் வரும். ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. கர்மாவில் பூம்ராங். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.